டஃப் காம்படிஷன் தான். வெல் பிளேட் கார்த்திக். பால் குடுத்துரு, 2 பால் கொஞ்சம் ஃபாஸ்டா பால் எடுத்து வச்சுங்க பிரகாஷ். அவங்க பாருங்க பேட்ஸ்மேனா வந்துட்டாங்க, இவங்களும் வந்துட்டாங்க, பாலுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. பாத்து ஓகேவா? இங்க போடுங்க போட்டோ. அவங்க வந்து அப்புறம் வர நீ காலை உனக்கு வாய்ப்பு இல்ல. போட போட அனுப்பிடு. அனுப்பிடுறேன். நிக்கேனா பண்ணு. பேட்டிங் காம்பினேஷன் வேற மாதிரி. கேப்டனே வந்திருக்காப்ல, நானே பாத்துக்கிறேன் அவங்கள செஞ்சு விட்டுறேன் அப்படின்ட்டு. முன்னா பாக்கி தி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் இந்த கேப்டன் அவங்கதான், அவங்களே வந்திருக்காங்க. பால் பார்க்க இவ்வளவு நேரமா? ஃபாஸ்டா டிசைட் பண்ணுங்க, டக்குன்னு வாங்க. அவங்க பாருங்க விக்கெட் அடிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க அவங்க. இதுல ஒரு போட்டி இருக்குல்ல, யார் நம்ம ஆல்ரவுண்டர். இந்த பக்கம் சதீஷ், அந்த பக்கம் சரவணா, அந்த பக்கம் வந்துட்டு ஐயோ அச்சுப்பானுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. யாரும் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு கால ஓடிச்சிருந்தாரு போன வாரம். இப்ப பார்த்தா வந்து போலிங் போடுறது என்ன கதனே தெரியல. ஸ்ட்ரைக் நான் ஸ்ட்ரைக் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் முன்னா. நான் ஸ்ட்ரைக் வந்து பாக்கி. தம்பி கேப் கேட்டு போலிங் பண்ணணும் தெரியுமா? அதான் வெங்கட் சீனா போலிங். சவுண்ட் பாரு, போலிங் போடும்போதே சவுண்ட் வரும். அப்படின்னு போடுவார் நம்மளு. ஸ்பின் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்பின் எல்லாம் போட நினைக்கிறேன். ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல வந்திருக்காங்க அவங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் गाइस. வெங்கட் முன்னா. இத யாருமே எதிர்பார்க்கல. This is out of the world. Beginning match ஸ்டார்ட்னா இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷாட்டை முன்னாக்கிட்டு வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அநேகமா அவர் வந்து ஒரு மாதிரி டிஃபென்சிவ் மோட்ல இருப்பாரு. ஒரு ரன் ஆடுவாரு பார்த்தோம். வெங்கட்ட ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காப்ல. இட்ஸ் a huge six. முன்னா அநேகமா எனக்கு ஒரு 2 வாரமா ஃபுல் பிராக்டிஸ் நினைக்கிறேன். வாங்க பாருங்க நோட் பண்றதுல நம்ம முன்ன கில்லாடி 2 பேருமே ஜெர்சி நம்பர் 7 இல்ல. இங்க டிஃபென்சிவே இல்ல போல, எல்லா பாலும் அடிதான். வாங்க 7 போட்டா அடி. அந்த பக்கம் இன்னொரு ஆளு கொஞ்சம் வயசான கட்டதான் பார்க்கலாம். அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கும். பேட்டு அவரை மாதிரியே வயசான பேட்டு தான். அதான் நம்மால் டிஃபென்ஸ் போல. அவங்க ரோலை ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னா வந்து உள்ளே அதிரடி ஆட்டக்காரர் மிஸ்டர் பாக்கியராஜ் வந்து டிஃபென்சிவ் தான். ஒரு நாள் வரல ஸ்ட்ராட்டஜி மாத்தி போலிங் டீம் குழப்பிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் 6 4 அகலப்பந்து வந்தாலும் அவ்வளவுதான்ப்பா. வைட்னா வைட் தானா? வாங்க வாங்க வாங்க. நான் சொன்ன அந்த சவுண்ட் வந்துச்சு பாத்தீங்களா? 3 பால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால. அத்தடி தான் ஃபேஸா வரணும்னா ஒரு ஸ்லோயர்னா ஒரு நோட் பண்ணிக்கங்க பேட்ஸ்மேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் பாருங்க, ஃப்ரீ டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு. அப்பனா இது குயிக்னு தெரிய வேணாமா? விட்டீங்க பாத்தீங்களா? வெல் போல் வெங்கட். ஒரு நல்ல கம்பேக். ஃபர்ஸ்ட் பாலே 6, அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பேக் இந்த ஓவர்ல. மிஸ்டர் கவியரசன் வேற இருக்காருப்பா இந்த டீம்ல, பார்க்கவே இல்லை. அது அந்த ஆல்ரவுண்டர்ல அவர் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் வேற. அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியாது. வந்தாலே டாட் தான். அங்க நல்ல ஓவரா மாறிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாலும் அடுத்த நல்ல நல்ல பால்ஸ் போட்டுட்டு இருக்காரு. பாத்தீங்களா? ஐயோ கை பார்த்துட்டாரு. இன்னும் 3 மேட்ச் இருக்குடா. கையை ஓடிச்சுன்னா எப்படி பேட்டிங் ஆடுவா போலிங் போடுவா? ஓவரா
ஒரு ஒரு முடியல நீ நிக்கை 10 அவ்வளவுதான். இதுதான் தேவை 10 ரன்னு. ஏதோ ஒன்று பண்ணி 10 ரன் வந்தா they will be happy பேட்டிங் டீம்லாம். நல்ல ஸ்டார்ட் தான் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு. அடுத்த போலர் யாருன்னு பார்க்கணும். மோஸ்ட் அவைட்டிங் மொமெண்ட் வந்துட்டாருப்பா நம்பர் 1 ஆல் ரவுண்டரு. அவர் தான் நினைக்கிறேன். இல்ல போல அவரை பதுக்கி வச்சிருக்காங்க. பதுக்கி வச்சிருக்காங்களா இல்ல அவர் தான் போடுறாரா? அவரேதான் ஆடழகர் சிரிப்பின் சிங்கம் களம் காண வந்துள்ளார் சதீஷ்குமார். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க. ஒரு தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு டிலே? சதீஷ் முன்னா ரிவர்ஸ் என்ற முறையில் ஒரு ஆட்டம். நல்ல முயற்சி. ஆனா கால் காப்பில் பட்டதால் 1 ரன்கள். ஸ்ட்ரைட்டா பிளாக் ஹோல்ல போட்டார் பாத்தீங்களா? அதான் கிளியரா தெரியும் அவருக்கு. விஷன்லாம் ரொம்ப அக்யூரேட்டா எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாரு சதீஷ். அவ்வளவுதான். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸால ஈக்குவலா டஃப் கொடுப்பேன் அப்படின்னு போடுறாப்புல. நல்ல 2 பால் போட்டிருக்காரு. அவ்வளவுதான் படுத்துட்டான்பா பால பிடிக்க நம்ம ஆளு. ஒரே ரன் தான். ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு. கரெக்டா எங்க போடணுமோ அங்க போட்டிருக்காம்பா சதீஷ். நல்ல போலர். மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு நான் ஒரு சிறப்பான ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. விக்கெட் எடுத்துட்டாங்கல சிங்க குட்டி. விக்கெட்டை எடுத்தான் பாருங்க. அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் தான் லைன். ரொம்ப ஈஸியா சிம்பிளா வச்சார் அவரோட ஈக்குவேஷன். அவ்வளவுதான். பால விட்டா போல்டு அந்த மாதிரி. முன்னாத்துல விக்கெட் வெளியேறுகிறார். அடுத்த மொட்டையாளர் யாரா இருந்தாலும் வேகமா வாங்க உள்ள. கைஸ் பேட்ஸ்மேன் வாங்க அந்த டக் அவுட் வெளியே வாங்க. அப்பதானே பேட்டிங் ஆட முடியும். வந்துட்டான்பா நம்ம பையன். மோஸ்ட் என்டர்டெய்னிங் பேட்ஸ்மேன் ஆக்சுவலா ஸ்ரீபாலு. ஒரு கீ பிளேயர்னே சொல்லலாம். எல்லாத்துலயும் அவனோட பங்களிப்பான். ஃபீல்டிங்கா இருந்தாலும் சரி, பேட்டிங், போலிங். ஃபுல் டீம் மெம்பர் அவர். ஒரு பெரிய ப்ரமோஷன் 1 டவுனே வந்திருக்காரு. உதிரிமே வர்றாரு. என்ன வச்சிருக்கா தெரியல. கிளவ்வா இல்ல ஸ்லீவ்ஸா? தம்பி வாங்க அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். அவட்ட கிளவுஸ் தான். வாங்க சீக்கிரம் போடுங்க. நீங்க எதிர்கொள்ள போறது யாருன்னு ஒரு வாட்டி பாத்துக்கங்க. சதீஷ்குமார் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர். இப்பதான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வைட் பால். அகல பந்து. அகலப்பந்து. ரொம்ப ரொம்ப அவரு கால்குலேட்டிவா இருக்கார் சதீஷ். நான் ஒரு வைடு போட்டாலும் போடுவேன், பட் பவுண்டரிஸ் கன்சிட் பண்ண கூடாது அப்படின்னு. நல்ல பால். லெக் பாய். ரன் அவுட்டா? அவ்வளவுதான்பா. 10 ரன் போட்டான் வெங்கட். அந்த பக்கம் ஒரு விக்கெட் தர. இந்த பக்கம் சரியான ஒரு மிஸ்டர் சதீஷ் ஸ்கோர்னா 4 ரன் தான் போட்டிருக்காரு. அதான்
நான் தான் சொன்னல ரொம்ப எம்பவா இருந்தாப்ல. நேற்று வேற பிராக்டிஸ் வேற நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா எங்களுக்கு எங்க டீம் மேட்ச்னா நைட் ஃபுல்லா வேற ஒன்று பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து இந்த மேட்ச்னே இன்னைக்கு நேற்று நைட் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கான். என்ன ஒரு நன்றி விசுவாசமே இல்லை இவங்களுக்குலாம். அதுவும் போலிங் நெட்ஸ்ல போயிட்டு வேக வேகமா போட்டு பார்த்துருக்காங்க. ஆல் வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணிருக்கான். 4 ரன்னுக்கு போட்டிருக்காப்பா. வாழ்த்துக்கள் சதீஷ். 2 ஓவர் முடியல அணி எண்ணிக்கை 14. அடுத்த ஓவர் வந்துட்டான் நம்மாலே. த ஓனர் ஆஃப் சேலம் ஸ்பார்டன்ஸ் கவியரசன் போன டோர்னமெண்ட்ல ஒரு ஆல் ரவுண்ட் ஷோ காமிச்சார் பாரு. ஐ திங்க் இதுதான் மேன் ஆஃப் தி சீரிஸ் நினைக்கிறேன். இந்த இடத்துல நடந்த போன ஒரு லைட்ஸ் டோர்னமெண்ட்ல முட்டை போண்டா என்று செல்லமாக அழைக்கப்படுவார். மேக் இட் ஃபாஸ்ட் गाइस. கவி டு ஸ்ரீபால். ஒரே பட்டர்ல இருந்து வளர்ந்தவங்க தான் அவங்க 2 பேருமே. தெரியும் 2 பேருக்கும் என்ன பண்ணுவாங்க, அவர் என்ன பண்ணுவாரு, இவர் என்ன போடுவாருன்னு தெரியும். டாட் பால் ஃப்ரம் கவி. நான் தான் சொன்னல 2 பேருமே ஒரே ப்ராடக்ட் தான், ஒரே இடத்துல அந்த ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் பால் இவர் வந்து சக்சஸ் கொடுத்தாருன்னா அடுத்த பால் அவரு. ஸ்ரீபாலு, தட்ஸ் a huge six from ஸ்ரீபாலு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரன்ஸ் இதெல்லாம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு 6, அப்புறம் 3வது ஓவர்ல ஒரு 6 அடிச்சிருக்காங்க. அது முன்னா அடித்தாரு, இது ஸ்ரீபாலு அடித்தாரு. ஒருத்தர் இந்த பக்கம் இன்னும் ரொம்ப நேரமா நின்று இருக்காரு. அவர்கிட்ட எப்போ வான வேடிக்கை எல்லாம் வரும்னு தெரியல, பார்க்கலாம். Out! Oh my God! So pity. தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் மிஸ்டர் பாக்யராஜ். ரிவ்யூ இல்லனா அம்பையர் கேட்டாதான் ரிவ்யூ. அவங்களுக்கு டவுட் இருந்தாதா? அடுத்த மட்டையாளர் நம்மால் வந்திருக்க அசார். அந்த டீம்லயும் ஆல்ரவுண்டருக்கு பஞ்சம் இல்லை என்று நினைக்கிறேன். கவி ஒரு 6 கொடுத்து அடுத்த ஒரு ரன் அவுட் என்ற முறையில் பாக்யராஜை விக்கெட் எடுத்தான். இப்ப நெக்ஸ்ட் அசார் ஆன் ஸ்ட்ரைக். டாட் பால். இன்னும் ஒருத்தர் வந்து பாலே பிடிக்கல நம்மாலே. அவங்கிட்ட பால் போச்சுன்னா அவ்வளவுதான். என்னென்ன பண்றாப்பா இவன்? விட்டு கட்டு வெட்டுன்ற மாதிரி கட் ஷாட்லாம் ஆட்ட வந்திருக்கான். ஒரு ரன் ஓவரா? ஓவர். 3 ஓவர் முடியல எண்ணிக்கை 22. அடுத்த போலர் யாருப்பா? ஃபாஸ்டா இந்த வாட்டி இந்த டோர்னமெண்ட் எல்லாமே ஒரு மாதிரி ஒவ்வொரு டீம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க.
டாஸ் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 4 bowler போடுறாங்க. ஸ்பெல்லு கில்லாம் அதெல்லாம் கிடையாது. நாங்க ஒரு பக்கமா முடிக்கிறோம். காமேஷ் ஓவர் போட வந்திருக்காரு. அசார் ஆன் ஸ்ட்ரைக். இதுவும் அதே மாதிரி தான், 2 பேரும் ஃப்ரம் சேம் டீம். அசார் அண்ட் காமேஷ், தே போத் நோ ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தான். அவ்வளவுதான் இன்னைக்கு பாக்கியராஜ் இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தினே இருப்பாப்புல. பார்த்துட்டோம். கிளீன். வைட் பால். நன்றி நடுவரே, நன்றி. நீங்க 11 பேர் இல்ல, வெளில இருக்க 4 பேர் சேர்ந்து 15 பேரா கத்தினாலும் வைடுனா வைடு தான். அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஒருத்தர் கிரவுண்ட் சுத்தி நிற்பாரு. இன்னைக்கு ஒரு மேட்ச் 2 மேட்சா? இன்னொரு மேட்ச் இருக்கா இன்னைக்கு? இருக்கா இல்லையா? இல்ல, அவ்வளவு இன்னைக்கு வெல் டிஃபெண்டட். ரன் அவுட்டா? அடடடடா, ஸ்டைல் பாவரு. இன்னைக்கு ஒருத்தர் நைட் வரைக்கும் கிரவுண்ட் ஃபுல்லா சுத்துவாரு. அவ்வளவுதான். சும்மா செக் பண்ணோம். கண்டிப்பா அவுட். முன்னாடிதான் ரீச் ஆகவே இல்லை. ரிவ்யூ கூட அம்பையருக்கு டவுட் ஆனால ரிவ்யூனா, நீங்க கேட்ட அம்பையர் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிவ்யூ இல்ல, அவனுக்கே டவுட் ஆனால ரிவ்யூ எடுக்கணும். அந்த மாதிரி ரிவ்யூ தான் இருக்கு. ஒரு ஷார்ட் பால் அடிச்சுட்டு தான் போட்டாரு. கரெக்டா மீட் ஆகல. இப்ப தண்ணி, வாட்டர், ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. 4 ஓவர் முடிஞ்சோட டக்குன்னு உள்ள வந்து டக்குன்னு வெளியே போயிடுங்க. அடிச்சா அந்த 6 எல்லாமே இமாலயா தான் நம்மள்ட்ட இருந்து. இந்த ஷாட் ஸ்வாக் அப்படின்னால அந்த மாதிரி தான். த மேன் ஸ்ரீபாலு. ஆறை தொடர்ந்து சரியான ஃபீல்டிங் பா. வெல் ஃபீல்டர் தம்பி, நல்ல ஃபீல்டிங். ஆக்சுவலா 3 ரன் சேவ் பண்ணிருக்கீங்க நீங்க. இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் தான் மேட்டர். டீம் ஸ்பிரிட். அங்கிருந்து வந்து கை தட்டு போறீங்க பாருங்க. அதான் இப்படிதான் மோட்டிவேட் பண்ணணும் பிளேயர்ஸை. சும்மா நின்றுப்பா நம்மளே. ஆல்ரவுண்டர் போலிங் போட்டா 10 மாதிரி ரெடியா இருந்தா கேட்சே பிடிச்சிருக்கலாம். இதை நீங்க அவ்வளவுதான், சும்மா போ அப்படின்னு அனுப்பியிருக்காப்புல. பால வழி காமிச்சு விட்டுருக்காரு பவுண்டரிக்கு. 4 ஓவர் முடியல. அணி எண்ணிக்கை 37. நல்ல ஸ்கோர் தான். அடி ஒரு 6 ஒரு 4 வந்துச்சு டக்குன்னு. You can take a short break, 2 minutes time. சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் நின்றுங்க. முடிஞ்சது 2 நிமிஷம் பிரேக் முடிஞ்சது. சிவாகிராஜ் போலாம். நீங்க போலாம். நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இன்னைக்கு. ஆக்சுவலா அவ்வளவுதான்ப்பா. இந்த ஆஃப் ஃபயரா இருக்கும், பொறி பறக்கும். ஏன்னு கேளுங்க, சரவணன் வீரடா போட்டிருக்காரு போலிங் போடுறதுக்கு. அப்படியே சும்மா எனக்கு வந்து கீப்பர்
ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி இல்லைங்க, போல்டு ஹில் ஆச்சுன்னா ஸ்டம்ப் அப்படியே பெல்ட் அடிக்கும். சரவணன், the man to watch from Salem Spartans. நீங்க நல்ல வேளை அந்த சைடு உட்காந்து நீங்க ஒயிட் டி-ஷர்ட் வேற போட்டுருந்தீங்க அல்ல. சரவணன் போலர் நேம் தெரியாம ஒரு ஆளு என்ன பார்த்து யாருன்னு கேட்ட முதல் ஆளு அப்படின்ற மாதிரி. சேம் டீம் இருந்தாலும் இவரை ஜட்ஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவரை ஓவர் சரவணன். கேட்ச் இட் அப்படின்ற காலு, கேட்ச் பிடிக்க முடியல. ஒரு ஒரு பெக்கியில காம்போப்பா இந்த பையன் சரவணன். லெஃப்ட்ல போலிங் போறான், ரைட்ல பேட்டிங் ஆடுறான், என்ன காம்பினேஷனே தெரியல. ஆமா 17500. கரெக்ட். முக்கியமான பாயிண்ட் சொல்லல பத்தியா அத. ஒன்னும் பண்ண முடியாது. இவரை எதிர்த்து ஒரு ஆறு அடிச்சா கிரெடிட் கொடுத்தே ஆகணும் பேட்ஸ்மேனுக்கு. முக்கியமான விஷயம் அவரை பாத்தீங்கன்னா போட்டு எடுத்திருக்காங்க அவங்க பெரிய ஐகான்ஸ் இந்த டீம். வெல் டிஃபெண்டட் ஒரு ஒண்ணு. அந்த டீம் ஓனர் அவரோட சொத்தை பாதி வித்து தான் அவரை வாங்கியிருக்காரு. ஏன்னா அவரோட ரேட் 17,500 ரூபாய். சும்மாலாம் கிடையாது. த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் இன் அவர் ஏரியா. குயிக் இன்னும் பவுண்டரி போல நினைக்கிறேன் ஒரு ஓவர்ல. டேய் டேய் இங்க ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துமாங்கல, ஒயிட் கலர் பாட்டில். நீங்க எதுல குடிச்சீங்கடா? ஒயிட் கலர். ஓவர் 5 ஓவர்கள் இன்னைக்கு 42. நான் சொன்னல இவர் பவுண்டரி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 42 ரன் போட்டிருக்காரு. மொத்தமா 5 ஓவர் 42 ரன் போட்டு இன்னும் 3 ஓவர் இருக்கு. லெட்ஸ் see எவ்வளவு டார்கெட் போர்டுல போடுறாங்கன்னு பார்க்கலாம். நெல்லையா? நெல்லை நெல்லை எங்களை பாக்குற உன் டி-ஷர்ட்டை பாடுறா. நெல்லை ராயல் கிங்ஸ் எந்த டார்கெட்டை நோக்கி போறாங்க அப்படின்னு பார்ப்போம். வெண்டாரப்பா நம்மால அடுத்த அவரோட ஸ்பெல்ல முடிவு வந்திருக்காரு சதீஷ்குமார். ஸ்ரீபாலு ஆன் ஸ்ட்ரைக். சதீஷ் ஒன் செட் வேற இந்த ஒரு மிஸ்டர் முச்சு விட்டோம். போன ஓவர்ல 2 விக்கெட் தராங்க சதீஷ். பார்ப்போம் 6 இவர் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஓவர்ல பவுண்டரி கன்சிட் பண்ணல. டாட் பால். எல்லாம் கிளம்பிட போறாங்க. ஃபுட் இருக்கு, வெயிட் பண்ண சொல்லுங்க. ஃபுட் ஸ்பான்சர் வந்து புவனேஸ்வர். ஸ்பான்சர்லாம் என்ன சொல்லுவாரு? வெயிட் பண்ண சொல்லுங்க. ஒன்னும் பண்ண முடியல. இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் அவுட் ரன் அவுட். குயிக் ரன்னுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா ரன் அவுட். கீப்பர் த ஃபாஸ்டஸ்ட் ஹேண்ட். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால பிடிச்சி ஸ்டம்ப்ல டக்குன்னு வச்சிட்டாங்க. அடுத்த மட்டை யாளர் யாரு 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 முஸ்தா வண்டாப்பா நம்ம பையன். கிளவு பாரு கலரு நல்லா சிவப்பு கலர்ல போட்டு வரோம். சதீஷ் இன்னும் பவுண்டரி கன்சிட் பண்ணல நம்ம ஆளு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் ஃபயர் போல. பவுண்டரி கொடுப்பாரா மாட்டாரா?
விக்கெட். ஐயோ, அவுட்டா? இட்ஸ் a leg bye. It's a leg bye. சரி வா 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 வா. ஏய் அஜய் என்ன சொன்னா? டாட் பால். ரிவர்ஸ்லாம் திரும்பினீங்கன்னா அவ்வளவுதான். இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்புல. கோட்டை பார்த்து, கோட்டை ஒட்டி அப்படி போடுறாரு. அடிக்க முடியல நம்மால யாராலையுமே. அடிச்சு காட்டுங்க அப்படின்னு இருக்காப்புல. பார்ப்போம். விக்கெட். பால புடிச்சா அவ்வளவுதான். விக்கெட்னா விக்கெட் தான் நம்மாலு. ஒன்னும் பண்ண முடியல. நல்ல டோர்னமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சதீஷ் குமார் அவர்களுக்கு. காரா நிக்குதா? நம்ம காரா நிக்குது. நம்ம காரா நிக்குதா தெரியுமா? கைஸ், முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஏதாவது கார் நிக்குதா, லாரி எடுக்க முடியல. இன்கேஸ் ஏதாவது காரை வெளில விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போய் காரை எடுத்து ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு வந்துருங்க. அங்க ரொம்ப நேரமா வண்டி நிக்குது. யாரோட காரோ கொஞ்சம் குயிக்கா போயிடுங்க. யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதான் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மோகன். அவ்வளவுதான். குயிக்கர். ஓவரா? ஓவர். ஒரே ரன் தான்ப்பா. இந்த 2 ஓவர் அவர் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 ரன் தான். ஜஸ்ட் 5 ரன்ஸ் கன்சிடர் பண்ணிருக்காரு. ஸ்கோர் 43. பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. கார் எடுக்க தான் சார் வராரு நினைக்கிறேன். அவர்கிட்ட கையில சார் உங்க கார் தானே? ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வராங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. கார் எடுத்துருவாங்க. வா, கரெக்டா பிடிச்சிருக்காங்க. ஆல்ரவுண்டர் போலர்னா இவன் தான், அவ்வளவுதான் அப்படின்ட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம அவன் ஒரு ரன்னா நான் போடுறேன்டா. இப்போ இன்னும் இப்படி இதோட ஒரு ரன்னோட கம்மியா போய் டாட் மேடிங் போடுவார் நினைக்கிறேன். என்ன இப்படி போட்டீங்கன்னா எப்படா பேட்டிங் டீம் டே அவங்க என்னடா பண்ணுவாங்க? 12th மேன் தலையை சொந்துக்கிறான் பாவம் இங்க உட்காந்துன்னு. சரவணன். அவ்வளவுதான். நோ பாலா? நோ பால். நன்றிகள் அவரே. சரவணன் டு ஹசார். சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. இதுவரை சிறப்பாக வர்ணனை செய்த கணேஷ் அவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் பிகேசிசி மீண்டும் ஒரு சிறப்பான அதிரடியான ஆக்ரோஷமான நேர்த்தியான பேக் டு பேக் டாட் பால்ஸ். கணேஷ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு குச்சிக்காப்பால தவறிவிட்டதால் பை சொல்ற முறையில் எளிதான ஒன்று. அடுத்த போட்டியா இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் அப்படியா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச் கோவை கிங்ஸ் vs திண்டுக்கல் டிராகன்ஸ். சிறப்பான ஒரு ஷாட் அது. 1-2 எஸ். ரன்னர் வாய்ப்பில்லையா? தியாகு சிறப்பான ஒரு ஃபீல்டிங். சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. எளிதான 2. மீண்டும் சிறப்பான கேட்ச் ஆகுமா? எஸ், கேட்ச் என்ற முறையில் தவறு. விக்கெட்டை வெளியேறுவார் மோகன். மோகனை எடுத்து புதிதாக கலந்து வந்து கொண்டிருக்கிறார் நியூ பேட்டர் பரத். இவரும் ஒரு சிறந்த மட்ட வீச்சாளர். ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா போட்டீங்கன்னா அவர் கேர்ஃபுல்லா இருப்பாரு. அடுத்த போட்டி கோவை கிங்ஸ் vs திண்டுக்கல் டிராகன்ஸ். இதனை அடுத்து
தொடர்ந்து போட்டிகள் நடந்து இருக்கின்றன. இந்த போட்டியை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் பிகேசிசி பிரசன்ஸ் என்கேபிஎல் டோர்னமெண்ட்டுக்கு இன்று வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். அடுத்து சரவணன் டு பரத். மீண்டும் ஒரு சிறப்பாக பந்து வச்சு 2க்கு வாய்ப்பில்லை. குச்சிக்காப்பல் என்ன வாய்ப்பில்லையா? இல்லை. ஓவர். இத்துடன் 7 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 48 விக்கெட். 5 விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் 7 overs 48 for 5. கடைசி மற்றும் இறுதி ஓவரை வீச வந்துள்ளார் கவியரசன். ரெண்டு டீம் பேர் சொல்ல நெல்லை சேலம் போலிங் பொறுத்து சேலம் ராயல் கிங்ஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ். கவியரசன் இறுதியான ஓவரை கடைசி ஓவரை வீச வந்துள்ளார். எதிர்கொள்பவர் பரத். தெரியல, அது வந்து ரொம்ப நேரமா ஏதோ ஊத்தினே இருக்கு. தண்ணி தான் ஊத்திங்குது, தண்ணி வச்சுக்க பாம்ல ஏன்னா தண்ணி ஊத்துது. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அடுத்த போட்டி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மணல் பறக்கும் போட்டி. கோவை கிங்ஸ் vs திண்டுக்கல் டிராகன்ஸ். இன்று சிறப்பான ஷாட் கேட்ச் ஆகுமா? இல்லை. மிஸ் பீல்டிங். பவுண்டரி. ஒரு சிறப்பான ஒரு அதிரடியான பவுண்டரியை அடித்துள்ளார் பரத். நெல்லை ராயல் கிங்ஸ் அணியிலிருந்து பரத் அவர்கள் ஒரு பவுண்டரி பதிவு செய்துள்ளார். எல்லா கலரும் இருக்குது இந்த ஜெர்சில. மீண்டும் ஒரு சிறப்பான கேட்ச் ஆகுமா? இல்லை. யாரு நான் சொன்னல வந்தான பரத்தை பத்தி ஒரு சில டைம்ல அப்படியே ஆட்டத்தின் போக்கியே மாற்றுகிற டப்புனு 2 பால்ல 10 ரன் பல்ச்சு வச்சாரு. அது ஒரு சிறந்த ஒரு லாஸ்ட் டோர்னமெண்ட்ல மேல சீரியஸ் வாங்கின கவியரசன 2 பால்ல பல்ச்சு வச்சாரு. ரன் எண்ணிக்கை ஜெட் வேகத்தில் 2 பந்துகளில் உயர்ந்துள்ளது. மீண்டும் கவி டு பரத். அகலப்பந்து. நன்றி. இந்த போட்டிக்கு நடுவர்களாக நியூட்ரல் அம்பையர் செய்து கொண்டிருக்கும் நடுவர்களுக்கு பிகேசிசி பிரசன்ஸ் என்கேபிஎல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு அதிரடியான ஷாட். 1-2. எஸ். இல்லை. ஒரு ரன் அவுட் வாய்ப்புள்ளது. பார்ப்போம். ரன் அவுட் வாய்ப்புள்ள இல்லை. ஒரு சிறந்த ஒரு ரன் ஓட்டம். எளிதான 2 கிடைக்கிறார்கள். எளிதாக சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 2 அணி வீரர்களும் வெற்றிக்கணியை ருசிக்க 4வது போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் கவி டு பரத். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஆக்ரோஷமான இமாலய சிக்ஸரை பதிவு செய்துள்ளார் பரத். Such a beautiful hit. Huge 6 from Bharat. நெல்லை ராயல் கிங்ஸ். மீண்டும் கவி டு பரத். இந்த ஓவர்ல எக்கச்சக்கமான ரன் நினைக்கிறேன். 2 6, ஒரு 4, ஒரு டபுள். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வச்சு எளிதான 1-2 ஆகுமா? 1-2 ரன் அவுட் வாய்ப்புள்ளது. இல்லை. ரன் அவுட் வாய்ப்பு தவறவிட்டுள்ளார்கள். மீண்டும் ஒரு ரன் அவுட் வாய்ப்புள்ளதா?
இல்லை. ஓவர். கிரிக்கெட் பிரிவில் இத்துடன் 8 ஓவர்கள் முடிவடைந்தது. அணியின் எண்ணிக்கை 69. 48 பந்துகளில் 70 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட உள்ளார்கள் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியினர். கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து யாரும் வெளியில் இருந்து சாப்பாடு எடுத்து வர வேண்டாம். ஏனென்றால் ஆர்கனைசர் ஒவ்வொரு டீமுக்கும் உங்களுக்கு மதிய லஞ்ச் அதாவது மதிய உணவு ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஆகவே உணவு வந்தவுடன் அறிவிப்பு வெளியாகும். உடனே ஒவ்வொரு அணியில் இருக்கும் அணித்தலைவர் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவுட் சைட் ஃபுட்டை யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஆர்கனைசர் ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஆகவே தயவு செய்து உணவு வந்தவுடன் அறிவிப்பு வெளியாகும். உடனடியாக அவர்களுடைய அணித்தலைவர் வந்து தங்களுக்கு சேர வேண்டிய உணவினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அடுத்த போட்டி திண்டுக்கல் டிராகன்ஸ் vs கோவை கிங்ஸ். ரெண்டு பேருமே நீங்க 2 பேர் தான். அவங்க தான் டாஸ், அவங்க தான் ஆர்கனைசர் தான் மேட்ச். அவங்க கூட மேட்ச் போட்டுரும், டாஸ் போட்டுருங்க. இப்பதானே போட வந்துக்கிறாங்க. இப்போது திண்டுக்கல் டிராகன்ஸ் vs கோவை கிங்ஸ் அணியினருக்கிடையே டாஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு கமெண்ட் ஃப்ரம் ராமச்சந்திரன். அதிரடியாகவும் அற்புதமாக அழகாக அறிவித்துள்ளார். திண்டுக்கல் டிராகன்ஸோட முடிவு ஸ்டார் ஐகான் மிஸ்டர் கணேஷிடமிருந்து பெரிதாக எதிர்பார்க்கிறார். இந்த போட்டி இந்திய திருநாட்டின் பாரத திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் சீரும் சிறப்புமாகவும் கோலாகலமாகவும் இந்த போட்டியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் PKCC பிரசன்ஸ் NKPL டோர்னமெண்ட்டுக்கு உங்களை வருக என்று மகிழ்ச்சி வரவேற்கின்றோம். இந்த போட்டியை ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் இந்த போட்டிக்கு பேர் விளங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக திரு எஸ் சங்கீதா பாரதிராஜன் சென்ட் தாமஸ் மவுண்ட் யூனியன் சேர்மன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து NKPL குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் ஆச்சு. சேலம் ஸ்பார்டன்ஸ் ஓப்பனிங் பிளேயர் ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இன்னும் இது இல்லாம 4 மேட்ச் நடக்கணும் 6 மணிக்குள்ள. அதுக்கப்புறம் பேட் லைட் ஆயிடும். சீக்கிரம் வாங்க, மேட்சை முடிச்சு கிளம்பலாம் இன்னைக்கு. அடுத்த போட்டி திண்டுக்கல் டிராகன்ஸ் vs கோவை கிங்ஸ். அதுக்கடுத்து தான் மதுரை பேந்தர்ஸ். இந்த அடுத்த மேட்ச் நாற்பத்தி 8 பந்துகளில் 70 ரன்கள் அடித்தால் வெற்றி. ஆர்கனைசர் பால் கேட்கிறாங்க, ஒரு ஆர்கனைசர் பால் கேட்கிறாங்க. அடுத்த போட்டி கோவை கிங்ஸ் vs திண்டுக்கல் டிராகன்ஸ்.
மதுரை பேந்தர்ஸ்க்கும் டூட்டி கொஞ்சம் மேட்ச் ஆகும். மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துங்க, டைம் இல்லை. நேரம் பொன்னானது. தயவு செய்து யாரும் எதற்காகவும் வீணடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து போட்டி விரைவாக நடத்தி தருமாறு நடுவர்களையும் வீரர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணாவுக்கு கண்ணா, திண்டுக்கல் டிராகன்ஸ் ஸ்டார் ஐகான் மிஸ்டர் கண்ணா, இல்ல ஓனரா? ஓகே, மன்னிக்கவும், ஓனர். சேலம் ஸ்பார்டன்ஸ் தோக்க ஆட்டக்காரராக வெங்கட் மற்றும் அவர் பேர் என்ன? அதான் தெரியல, யாரு? பிரதாப். ஓ, எலைட் லெவன்ஸ். ஓகே ஓகே. பிரதாப் மற்றும் வெங்கட் அவர்கள் களத்தில் உள்ளார்கள். முதல் பந்து வீச்சு சூர்யா டு பிரதாப். இவர் ஒரு ஸ்டார் போலர். ஆட்டத்தின் போக்கு ஒரே ஒரு 2-3 விக்கெட் கூட எடுக்கக்கூடிய திறமை படைத்தவர். சிறந்த பந்து வீச்சாளர். 48 பந்துகளில் 70 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் சேலம் ஸ்பார்டன்ஸ். ஃபர்ஸ்ட் பால். சிறப்பான ஒரு ஷாட். கேட்ச் ஆகுமா? எஸ், தான் வீசிய முதல் பந்திலேயே முதல் விக்கெட். சொன்னல, ஒரு ஓவர் 2-3 விக்கெட் கூட இருக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு கேப்டன். இந்த போட்டியில கேப்டன் ஃபர்ஸ்ட் பாலே 6 வச்சாரு. ஃபர்ஸ்ட் கேட்ச் அவர் தான் பிடிச்சிருக்காரு. முன்னா நம்பர் 7. அடுத்து சையத் அலி. அடுத்து நியூ பேட்டர் சையத் அலி. அடுத்து மீண்டும் சூர்யா டு நியூ பேட்டர் சையத் அலி. இந்த டோர்னமெண்ட்ல இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் 6 போயிருக்கு, ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டும் போயிருக்கு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு 1, 2, 3 இல்லை 2 ரன்கள் மட்டும். அடுத்த போட்டி திண்டுக்கல் டிராகன்ஸ் vs கோவை கிங்ஸ். டாஸ் போடுங்க. போட்டீங்களா? ஓகே ஓகே. யார் டாஸ்? ஓகே. இந்த சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு கவர் டிரைவ். 1, 2. எஸ், such a beautiful fielding from முன்னா. ரன்னர் வாய்ப்புல இல்லை, 3 ரன்கள். முன்னல் வேக ஓட்டம் என்றே கூற வேண்டும். எளிதான ஒரு 3. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 3 ரன்ஸ் இதுதான் நினைக்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு ரன் சேகரிப்பு. அடுத்து சூர்யா முதல் முறையாக வெங்கட் ஃபர்ஸ்ட் பால் பேஸ் பண்றாரு. அதிரடி ஆட்டக்காரர். சிறப்பான ஒரு ஷாட். கேட்ச் ஆகுமா? 1 இல்லை. ஃபீல்டிங் 1, 2 இல்லை. முன்னா இல்ல முஸ்தா. மன்னிக்கவும். சிறப்பான ஒரு ஷாட். அது எளிதான 1. தொடர்ந்து ரன்களை சேகரித்து உள்ளார்கள் சேலம் ஸ்பார்டன்ஸ். சிறப்பான பந்து வச்சு கால் காப்பில் படுதால் அவுட்டா இல்லையா? லெக் பை என்ற முறையில் இல்லை. மிஸ்பீல்டிங் இருந்தாலும் ரன் இல்லை. அடுத்த போட்டு திண்டுக்கல் டிராகன்ஸ் டாஸில் வெற்றி பெற்று தங்கள் அணி போலிங் செய்ய பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளார்கள். இந்த போட்டி முடிந்தவுடன் கோவை கிங்ஸ்
மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாட்டம். ஒரு தம்பி அடிச்சாரு, அண்ணன் ஒரு ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு, சையத் அலி முஸ்தா. இத்துடன் முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 7. ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 7 for 1. நாற்பத்தி 2 பந்துகளில் 63 ரன்கள் எடுத்தால் வெற்றி. செகண்ட் பவர் பிளே ஓவர். அசார் அடுத்த பந்து வீச்சை தொடர வந்துள்ளார், வீச வந்துள்ளார் அசார். பந்து வீசை எதிர்கொள்பவர் சையத் அலி. செகண்ட் பவர் பிளே ஓவர். இந்த போட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் PKCC பிரசன்ஸ் NKPL நண்பர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அசார் டு சையத் அலி. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சை ஆரம்பித்துள்ளார். நல்ல ஸ்டார்ட் அசார். செகண்ட் பவர் பிளே ஓவர் இட்ஸ் கோயிங் ஆன். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, பேக் டு பேக் டாட் பால்ஸ். 40 பந்துகளில் 63 ரன்கள் எடுக்க வேண்டும். சிறப்பாக கருத்தாடுறார். ரன் அவுட் வாய்ப்பு உள்ளதா? மிஸ் ஃபீல்டிங். எஸ், சிறப்பான ஒரு கம்பேக், பேக்கப். மீண்டும் அசார் டு வெங்கட். சிறப்பான ஒரு ஷாட், அற்புதமான டவுன் தி ட்ராக். such a beautiful hit from வெங்கட். சேலம் ஸ்பார்டன்ஸ் சிறப்பான ஒரு பவுண்டரி அடித்துள்ளார். தனது முதல் பவுண்டரியை பதிவு செய்துள்ளார் வெங்கட். NKPL சீசன் 1 2025. ரொம்ப மரியாதை கொடுங்க. ஆரா sixer. What a huge hit from Vengat. Such a beautiful terrific shot from Vengat. Himalaya sixer என்று கூற வேண்டும். ஐகான் கண்ணா. திண்டுக்கல் டிராகன்ஸ் ஓனர் மிஸ்டர் ஐகான், சாரி ஓனர் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நல்லா வெரி ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். ஸ்டார் ஐகான் நல்ல ஆட்டத்தின் போக்கே மாற்றக்கூடிய சிறந்த மற்ற அவர் ஓவர் நல்லா போடுவார். கணேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லா ஆல் தி பெஸ்ட். மிஸ்டர் பிரசாந்த் இளம் பந்து வீச்சாளர், சிறந்த ஒரு மட்டை வீச்சாளர் கூட, சிறந்த ஆல்ரவுண்டர். பிரசாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வெரி ஆல் தி பெஸ்ட். நல்லா ஆடுங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். எங்க தெரியுமா நீங்க பாத்தீங்க குமார் ஒரு போர் விடாம பாத்தீங்க அதுக்கு அடுத்து ஜெகா
ஏக்கா இவருதானே ஜெகதீஷ் எல்லாருமே கிரிக்கெட் டிப்ல போகலாம் இன்னும் சில டைம்ல இன்னும் சில நிமிடங்களே கோர்ட்ல போகலாம் அடுத்த வாரத்துல அடுத்த மாசம் ஆமா பேர் முடிச்சா தெரியாது அப்படியா ஓனர் நான் என்ரோல்மெண்ட் பண்ணல இன்னும் அணிங் ஓனர் அஷ்ரப் சிறந்த ஒரு நாட்டில் அவர்னா இதுதான் போடுறோம் வரதும் தெரியாது போடுறது பிடிக்கினா ஆட்டு வேலை போராடு பார்த்தி ரகு மிஸ்டர் ரகு ராமு ராமச்சந்திரன் என்ன தெரியல என்ன மட்டும் எப்பவுமே பிடிக்கும் எதுக்கா எப்போ வந்தாலும் நல்லா போறீங்க அந்த வயசுல ரொம்ப பாராட்டாரு ஏன் நல்லா அதாவது இந்த டீம்ல நல்லா போட்டாரு சதீஷ் நல்ல டீம்ல நல்லா போட்டாரு சூப்பரா போட்டாரு MVP மிஸ்டர் மோகன் போன சீசன்ல கணேஷ் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் 8 ரன் போட்டார் போல தமிழ் தமிழ் வேற வருவாரு ரீசெண்டா வருவாரு ரொம்ப பணிவான மரியாதை நாள் தமிழ் அவர் வாழ்த்துக்கு நல்லா நம்பர் 7 பிரவீன் அவரு வேற லெவல் ஆடு எல்லாரும் ஹரி ஹரி வேட்டைமா காணே காணும் சாலியா சாலிஹா பார்ட்டி ஹரியா ஹரி ஹரி எஸ்கே அட் எஸ்ஜே போலிங்க கொடுக்க மாட்டாங்க ஹரி வெளிச்சமணிய எங்க பிச்சுல அகைஸ்ல ஒரு நிறைய ड्रॉप कर दिया
அடுத்த போட்டி திண்டுக்கல் டிராகன்ஸ் vs கோவை கிங்ஸ் விளையாட உள்ளார்கள். கோவை கிங்ஸ் மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ஸ்லோ பால், சிறப்பான ஒரு ஸ்லோயர். திண்டுக்கல் டிராகன்ஸ் டாஸில் வெற்றி பெற்று தனது அணியினர் பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளார்கள். இதனை அடுத்து கோவை கிங்ஸ் அணியினர் இந்த போட்டி முடிந்தவுடன் தனது துவக்க ஆட்டக்காரர்களை விரைவாக களத்திற்கு உள்ளே அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். லைக் பைஸ் ஓவர் முடிச்சா 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 34. 3 விக்கெட் இழப்பிற்கு after 3 overs 34 for 3. முப்பத்தி 6 அடி நன்னும் 4th over தான் பிரேக். கடைசி 30 பந்துகளில் 36 ரன்கள் எடுக்க வேண்டும். லாஸ் 30 balls 36 to win. 34 3 விக்கெட் இழப்பிற்கு. பிரபு எங்க பிரபு போறோம்? ஆமா பிரபு தான். அடுத்து புதிதாக பந்து வீச வந்துள்ளார் பிரபு. எதிர்கொள்ள தயாராகிறார் வெங்கட். பிரபு டு வெங்கட். சிறப்பான ஒரு ரிவர்ஸ் ஷாட், சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்தார். ரன் அவுட் வாய்ப்புள்ளதான் இல்லை. ஓவர் த்ரோ மிஸ்டர் முன்னா. போறது முன்னாடி அனாவசியமா இப்படி படம் பழிச்சுன்னு ஆடுறாரு வெங்கட். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு ஷாட், இது சிறப்பான ஒரு ஃபீல்டிங். 1 2 எஸ் தொடர்ந்து சிறந்த பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம், சிறப்பான ஒரு ஃபீல்டிங். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம் வெங்கட். பிரபு டு தியாகு. சிறப்பான பந்து வீச்சு, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. நேர்த்தியான பந்து வீச்சு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு, சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான 1. எஸ் சூர்யா. சிறப்பான பந்து
வீச்சு ஓவர். இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 40. After 4 overs, 40 for 3. நம்மளால எல்லாத்துலயும் கணக்காதான் இருப்பான். இன்னும் 24 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 4 over 40 ரன். லாஸ்ட் 24 பால்ஸ். இந்த ஓவரில் எவ்வளோ போச்சுன்னா 4 ஓவரில் இன்னும் 30 ரன். சிறந்த போலிங் நாடு. லாஸ்ட் 24 balls, 32 win. நாடு பாராட்டணும், சூப்பராக போட்டுக்கிறான். அடுத்த போட்டி திண்டுக்கல் டிராகன்ஸ் vs கோவை கிங்ஸ். பிரேக் ஓவர் பா, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த போட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் PKCC பிரசன்ஸ் NKPL 2025 சீசன் 1 அந்த நண்பர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் மற்றும் இந்த போட்டிக்கு பேருதவி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நெக்ஸ்ட் சூர்யா டு தியாகு. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. 23 பந்துகளில் 30 ரன்கள் வைக்க வேண்டும். லாஸ்ட் 23 balls, 30 to win. சிறப்பான ஷாட், கேட்ச் ஆகுமா? இல்லை. 4 6 ஓகே, 6. சிறப்பான ஒரு ஷாட்டை எடுத்துள்ளார் தியாகு. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு ஷாட். அது 1 2 எஸ், எளிதான 2. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு ஷாட். அது 1 2 எஸ், எளிதான 1. சிறந்த ஃபீல்டிங் முஸ்தா. சிங்கிள் சிங்கிள். குமார்ண்ணா 25னா 26 போட்டுருங்க. அது உள்ள
மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வச்சு சிறப்பான தடுப்பாட்டம் இங்கே ரன் அவுட் வாய்ப்புள்ள இல்லை. சிறந்த ஃபீல்டிங் முன்னா. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு கால் காப்பில்படுதல். லெக் பை என்ற முறையில் எளிதான ஒன்று. ஓவர். இத்துடன் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 51. 3 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 5 overs 51 for 3. 18 பந்துகளில் 19 ரன்கள் எடுக்க வேண்டும். Last 18 balls 19 to win. ஸ்டார்ட் பண்ணிப்பா. டைம் எதுக்கு டிஸ்கஸ் பண்றீங்களே தெரியல எனக்கு. 10 ரன்னா லாஸ்ட் ஓவர்ல எவ்வளவு ஸ்கோர்? 11 ரன் தான். 10 தான் இருக்கு. 11 ரன் தான். இங்க ஸ்கோர் தெளிவா கண்ணில் விளக்கனை விட்டு சிறப்பா பணிபுரிந்து கொண்டிருக்கார். ஃபர்ஸ்ட் பால் டாட், செகண்ட் பால் 6, தேர்ட் பால் 2, 1 அப்புறம் ஒரு லெக் பைஸ். கரெக்டு தான். 11 ரன் கரெக்டா வருது. பதினெட்டு பந்துகளில் 19 ரன்கள் எடுத்தால் வெற்றி. அடுத்து பாக்கியா பந்து வீச எதிர்ப்பு வெங்கட். பாக்கி நீங்க இல்ல சார் வணக்கம். அசார் பந்து வீச எதிர்கொள்பவர் தியாகு. அசார் டு தியாகு. சிறப்பான ஒரு ஷாட் அது. ஃபுல் டாஸ் பழிச்சா சார். ஃபுல் டாஸ் போடுவான்ட்டு தியாகு சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார். தியாகு மீண்டும் ஒரு அற்புதமான ஷாட். கேட்ச் ஆகுமா? சூர்யா மிஸ் ஃபீல்டிங். 1 எளிதான 1. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு ஷாட் இது. ஒத்த கை சிங்கிள் ஹேண்டட் ஷாட் இது. ஒரு இதெல்லாம் இன்டர்நேஷனலா பார்க்க முடியும். பளிச்சு நானாரு பின்னா போட்டு சும்மா தள்ளி விட்டாரு. செம ஷாட் அது. சிறப்பான இந்த ஓவர்ல மட்டும் 2வது பவுண்டரி அசார் அவர்கள் பந்து வீச்சிலிருந்து. அடுத்த போட்டி திண்டுக்கல் டிராகன்ஸ். மேட்ச் முடிஞ்சவன உள்ள போயிருப்பா. மீண்டும் ஒரு சிறப்பான ஷாட். பவுண்டரியா? இல்லை, சரியான ஃபீல்டிங். ஸ்ரீபாலு அடுத்த போட்டு திண்டுக்கல் டிராகன்ஸ் vs கோவை கிங்ஸ். 2 டீமும் ரெடியா இருங்க. மேட்ச் முடிஞ்சவொன்னே போனோம். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு ஷாட். 6. இந்த ஓவர்லயே முடிச்சாங்க எல்லாத்தையும். இது டேர்னிங் பாயிண்ட் ஓவர். ஒரே ஒரு டப்புன்னு 2 4, ஒரு 6, ஒரு டபுள், ஒரு சிங்கிள் எல்லாம் பளிச்சுன்னு முடிச்சு. தியாகு போட்டு முடிந்தவுடன் 2 அணி வீரர்கள் காத்திற்கு உள்ளே. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பிகேசிசி பிரசிடன்ட் NKPL சார்பாக சதீஷ் அவர்கள் மனது மேட்ச் அவார்டை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சதீஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நல்ல ஓவர் போட்டாரு. வேற லெவல் மேட்சை மாத்தி விட்டாரு. 3 ரன் ஓடுறா சதீஷ். 4 ரன் 5 ரன் நல்ல விக்கெட்ல எடுத்திருக்காரு. சதீஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த மனது மேட்ச் அவார்டை கொடுக்க தயாராக உள்ளார்கள். பிரகாஷ் அவர்கள் சதீஷ் அவர்களுக்கு ஆட்டநாயகன் விருதினை வழங்க உள்ளார்.
கோவை கிங்ஸ் கேப்டன் மிஸ்டர் ஹரியா சங்கர் தானே கோவை கிங்ஸ் கேப்டன் வாங்க உங்களை கூப்பிடுறாரு. இவர் தான் கூப்பிட்டாரு கேப்டன் கோவை கிங்ஸ் கேப்டன் கூப்பிட்டாரு.